ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது தான் வந்து ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரு. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டுடே எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க, எவ்வளோ சப்ளை ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாக் எவ்வளோ வந்து இதாகிருக்கு, எக்ஸ்பீரி எவ்வளோ என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ அது இல்லாமல் என்ன ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகிருக்கு, எந்த கஸ்டமர் அதிகமாக வாங்கியிருக்காங்க, ஸோ மொத்த டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து ஃபார்மசி வந்து ஒரு 4-5 பிரான்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லிஸ்ட்டு, இப்போ நான் சேல்ஸ் லிஸ்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ சேல்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கேஷா இல்லை வந்து எல்லா டீட்டெயிலுமே மொத்தம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஷோ ஆகிடும். அவங்க வந்து என்ன பேமெண்ட்டில் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இங்கே இந்த சேல்ஸ் இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷா அப்படின்னு எல்லா லிஸ்ட்டுமே காட்டும். ஸோ அது இல்லாமல் டிஸ்கவுண்ட்டு பெய்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்ச்சேஸு. ஸோ என்னென்ன லிஸ்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணது, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வரும். அது இல்லாமல் எவ்வளோ நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க, யாருக்கு பே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா கம்ப்ளீட்டான எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்துட்டு உங்கள் ஷாப்பில் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோடு, அந்த ப்ராடக்ட்கான கோடு, கேட்டகரி, யூனிட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, டீலர் ப்ரைஸ் எவ்வளோ, ஸ்டாக் எத்தனை இருக்குது. ஸோ மெயின் திங் என்னென்னா ஸ்டாக் தான். ஓகேங்களா? ஸ்டாக் வந்து போக போக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டாக் லிஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டே டு டே எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து இதாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, யார் வந்து ஹையாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, யாராச்சும் வந்து கடன் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து காட்டிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஆட் ஏ நியூ கஸ்டமர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து அவங்க வந்து எதில் பே பண்ணியிருக்காங்க, என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சப்ளையர்ஸு. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 இது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் இதாகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்கம் டீட்டெயிலு, எக்ஸ்பென்ஸு, டேக்ஸு, டியூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். அது இல்லாமல் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் மெடிசின்ஸ் வாங்கினது, விற்றது எல்லாமே என்ன ரிப்போர்ட்டு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபிகேவும் இருக்குது. நம்ம வந்து ஏபிகே மூலியமாகவும் நம்ம வந்து செட்டப் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபோனில் லாகின் பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அட்மின் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மல்டி ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 4-5 ஃபார்மசி வச்சுருக்கீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து ஒவ்வொரு ஃபார்மசிக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து எல்லா ஷாப்பையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 ஷாப் வச்சுருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் 10 ஷாப்புக்கு வந்து டீலராக இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரினா கூட உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 10 ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 ஷாப்புக்கும் வந்துட்டு அவங்களோட ஃபோன் நம்பரு, பேக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது, என்ன ரிப்போர்ட்டு அப்படிங்கிறது, கேட்டகரி, ஸோ எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஃபார்மசி வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 4-5 ஃபார்மசி வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து என்ன கடையில் இருக்குது, என்ன போகுது எதுவுமே தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து என்ன சேல்ஸ் ஆகுது, என்ன லிஸ்ட்டு, எவ்வளோ ப்ராஃபிட் எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேலுமே உங்களுக்கு வந்து அங்கே வந்து இதாகிட்டே இருக்கும். எத்தனை ஸ்டாக்ஸ் போயிருக்கு, எத்தனை இது வந்து குறைஞ்சிருக்கு, எவ்வளோ வந்து அமௌண்ட் பே ஆகிருக்குங்கிறத எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட்டாக நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து ஃபார்மசி சாஃப்ட்வேர் இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் இருக்க, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.